பாட்டு தொடர்கிறது. அந்த புகைப்படத்தின் பின்புறத்தில் இருந்த வெல்கம் பேக் என்ற வாசகம் அவளை நடுநடுங்க வைத்தது. அவள் அந்த வீட்டிற்கு வந்தது அதுவே முதல் முறை. அப்படி என்றால் வெல்கம் பேக்னு ஏன் எழுதியிருக்காங்க? அந்த புகைப்படத்தை அவள் மீண்டும் கவனமாக பார்த்தாள். அது அவளது சிறிய வயது குழந்தை புகைப்படம். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த நேரத்தில் மேல் மாடியிலிருந்து மெதுவாக நடக்கும் சத்தம் கேட்டது. அவள் இதயம் வேகமாக துடித்தது. இந்த வீட்டில் யாராவது இருக்காங்களா? அவள் மெதுவாக படிகளை ஏற ஆரம்பித்தாள். ஒவ்வொரு படியும் ஓசை எழுப்பியது. மெதுவாக மேலே போய் பார்த்தாள். ஒரு பழைய அறை. அந்த அறையின் கதவு சிறிது திறந்திருந்தது. அவள் மெதுவாக கதவை தள்ளினாள். அந்த அறையில் ஒரு பழைய கண்ணாடி மட்டும் இருந்தது. அவள் அந்த கண்ணாடியை பார்த்தாள். ஆனால் அந்த கண்ணாடியில் அவள் மட்டும் இல்லை. அவள் பின்னால் ஒரு சிறிய குழந்தை நின்றது. அவள் பயந்து உடனே திரும்பி பார்த்தாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்க்கிறாள். இந்த முறை அந்த குழந்தை அவளை பார்த்து சிரித்தது. அந்த நேரம்தான் அந்த குழந்தையின் முகம் நன்றாக தெரிந்தது. அது வேறு யாரும் இல்லை, அவளே. 20 வருடங்களுக்கு முன் இருந்த அவள்தான். அந்த குழந்தை கண்ணாடிக்குள் இருந்து இவ்வாறாக ஒரு வார்த்தை சொன்னது. நீ மீண்டும் வந்துட்ட? அதற்கு அர்த்தம் என்ன? காத்திருங்கள், பார்ட் 3 சந்திப்போம்.